வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் வித் வரன்ல கோவா சீரீஸ். வழக்கம் போல கோவா டூர் பிளான் பண்ணும்போது பல யூடியூப் வீடியோக்களை பார்த்து அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிளானை போட்டு போயிட்டு வந்திருக்கோம். ஆனா அதுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவா இல்லாத காரணத்தால நம்ம வீடியோஸ்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேட்டிவா கொடுக்கணும்னு தான் இந்த கோவா சீரீஸ் வீடியோவை. ஸோ பார்ட் 1ல நாம என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவால எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம், நாங்க எங்க ஸ்டே பண்ணோம், அதோட ரூம் டூர், அதோட சார்ஜஸ், அது மட்டும் இல்லாம கோவாவோட நியூ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல என்னெல்லாம் இருக்கு, நாங்க அங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவோட கடைசியில நம்ம பிரைஸ் டீடைல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஜேர்னியை நம்ம மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் மதுரையில இருந்து சென்னை போயிட்டு சென்னையில இருந்து ஃப்ளைட்ல கோவா போகிறோம். ஸோ அதோட வீடியோ பாட்டை ஒரு சின்ன கிளிம்சஸாக உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ரூம் டூருக்கு போயிடலாம். நண்பர்களே, இப்போ நம்ம கோவாவோட ஏர்போர்ட்டை ரீச் ஆயிட்டோம். ஸோ இந்த ஏர்போர்ட்ல நம்ம சிட்டிக்குள்ள தான் கேலங்கெட்டே பீச் பக்கத்துல தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம போகிறதுக்கு 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஒன்று பஸ்ஸஸ் அண்ட் அனதர் ஒன் கேப் சர்வீசஸ் இருக்கு. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் இங்கே இருந்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறது இருக்கு. ஸோ ஏசி பஸ்ஸோட சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஹெட்டுக்கு 240 ருபீஸ் வருது. ஸோ நாங்கள் பஸ் எடுக்கல, நாங்கள் கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ கேப் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்கோம். ஸோ 4 பேருக்கு அவங்க 1500 சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்கெயின் பண்ணி 1200க்கு நாங்கள் கேப் எடுத்துக்கிட்டோம். ஸோ பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 300 ருபீஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஹோட்டல் ரூமுக்கு நேராக கேலங்கேட் பீச்சை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போது நாம இப்போ டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். த எட்டர்னல் வேவ். இது கேலங்கேட்டே பீச்ல ஒரு 1.5 கிலோமீட்டர் இங்கேருந்து பீச் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட். இங்கே 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே அப்புறம் வில்லா டைப்லாம் இருக்குது. ஸோ நாம புக் பண்ணது ஒரு 1 பிஹெச்கே. அந்த 1 பிஹெச்கே எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள பாருங்க.
ஸோ நண்பர்களே, இந்த ரூமோட நைட் வியூ வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரூம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சா? ஆமாங்க. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க 4 பேத்துக்கு. 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 எக்ஸ்ட்ரா பெட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கிச்சன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ வந்து நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் குக் பண்ணோம். அதில் ஒரு வாட்டி குக் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சரிப்பா, கதைக்கு வா. இந்த ரூம் எங்கே இருக்குது, எவ்வளோ ஆச்சுன்னு தானே கேட்குறீங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த ரூமோட லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இதோட வெப்சைட்டுமே நான் கீழே போட்டிருக்கேன். இது ப்ரொமோஷனல்லாம் வீடியோ கிடையவே கிடையாது. நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதை வந்து நாங்க டைரக்டாவே தான் கால் பண்ணி புக் பண்ணோமே தவிர எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்க இந்த வெப்சைட்லேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3800 இருந்து சீசனுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நாங்க புக் பண்ண டைம்ல இந்த ரூமோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5000 வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஹெட்டுக்கு அரௌண்ட் வந்து 1250 வந்துச்சு. ஸோ ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நான் 1 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் போயிட்டு ரூம் வீடியோஸ் இந்த ஃபோட்டோஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ரூம் இந்த கோவாவில். சரிப்பா, ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ரூம் பிரைஸ் எல்லாம் ஓகே. ஆனா ரூம்ல இங்க வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணா காஸ்ட்லி ஆகுமே. நீ வேற 3 வேளை தான் இங்க சமைச்சேன்னு சொல்ற. அப்ப மத்த நேரம்லாம் எங்க சாப்பிட்டீங்க தானே கேக்குறீங்க. அதை தான் இப்ப சொல்ல போறேன். அதாவது நம்ம ரூம்ல இருந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டு ரைட் கட் பண்ணீங்கன்னா நேரா மெயின் ரோடு. அதுல இருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு தமிழ்நாடு ஹோட்டல். இங்கதாங்க வந்து நம்ம சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஆவரேஜா இருந்துச்சுங்க சாப்பாடு எல்லாமே. டேஸ்ட் வந்து பக்காவா இருந்துச்சு. ஸோ நீங்க சாப்பாடு ட்ரை பண்றதா இருந்தா இந்த தமிழ்நாடு ஹோட்டல்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரூம் டூரை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த ரூம்ல வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது டெய்லி காம்ப்ளிமெண்ட்ரி வந்து 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால டே டைம்ல 9 to 6 வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் வந்து நாட் அலவுடு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் யூஸ் பண்ணுறோம், பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கழுவுறதுக்கு நம்மலாம் சண்டை போட தேவையில்லை. நம்ம வந்து கால் பண்ணி சொன்னாலே போதும். அவங்க வந்து கிளீனிங் டீம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுங்க. பொதுவாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது MOPA ஏர்போர்ட்டோட லான்ச் அக்சஸ். ஸோ இந்த லான்ச்ல நாங்கள் 2 ரூபாய்க்கு என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு சொல்லி பார்ட் 2ல உங்களுக்கு வந்து சொல்றேன்.